தமிழகத்தை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து இந்திய துணை குடியரசுத் தலைவராக வந்து ஆக போறாரு. ஸோ கன்ஃபார்மாக அவர் தான் ஆகிடுவாருன்னு தெரியும் நம்மளுக்கு. ஸோ அவரை பற்றின சில டேட்டாஸ் வந்து நியூஸ் பேப்பரில் கொடுத்துருந்தாங்க, கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ அவருக்கு தற்போது வயது பார்த்தீங்கன்னா வந்து 67 ஆகுது. ஸோ அவர் பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா திருப்பூரில் 1957 அக்டோபர் 20 பிறந்திருக்காரு. ஸோ இவர் 16 வயதில் வந்து ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் வந்து சேர்றாரு. ஸோ 1906 பார்த்தீங்கன்னா வந்து தமிழக பாஜகவோட செயலாளராக வந்து நியமிக்கப்படுறாரு. ஸோ 1998 99 வந்து மக்களவை தேர்தல் நடந்திருக்கும். ஸோ 98 வந்து நடந்த தேர்தல் மறு தேர்தல் ஆயிருக்கும் 99. ஸோ 2 வாட்டியும் வந்து கோவையில் வந்து வின் பண்ணியிருப்பார் எம்பியா. ஸோ 1904 1907 வந்து தமிழக பாஜக தலைவராக இருந்திருப்பாரு. ஸோ 1902 1907 வந்து யார் இந்திய குடியரசுத் தலைவராக இருந்திருப்பா? நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் தான். ஸோ 2023 பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்டோட கவர்னராக இருக்காரு. 24 இப்போ மகாராஷ்டிராவோட கவர்னராக இருக்கிறாரு. ஸோ ஒரு வேட்பாளரை வந்து குறைந்தபட்சம் 20 எம்பிகள் வந்து முன்மொழிய வேண்டும். ஸோ எலெக்ஷன்ல ஓட் போடக்கூடியது யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களவை மாநிலங்களவையில் உள்ள மெம்பர்ஸ் மட்டும்தான். ஸோ அது வந்து நாமினேட் பண்ண அந்த 12 பேர் ராஜ்யசபாவில் இருப்பாங்க, அவங்களும் ஓட் பண்ணலாம். ஆனால் ஸ்டேட் அசம்பிளியில இருந்து யாரும் வந்து இதில் வந்து எம்எல்ஏஸ் வந்து ஓட் பண்ண முடியாது. ஓகேங்களா? எலக்டோரல் காலேஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து அந்த 2 ஹவுஸ்ல உள்ள எலெக்ட் பண்ணக்கூடிய ஓட்டர்ஸ் அவங்க சேர்ந்தது தான் எலக்டோரல் காலேஜ் அப்படிங்கிறது. ஸோ போத் ஹவுசஸ் அண்ட் நாமினேட்டட் மெம்பர்ஸ் பட் நாட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். வைஸ் பிரசிடென்ட் வேணும் இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா 63. ஸோ வைஸ் பிரசிடென்ட்டுக்கான எலெக்ஷன் பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிகல் 66. ஸோ ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேஷன் யூசிங் சிம்பிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்டு. ஸோ எலெக்ஷன் கமிஷன் தான் வந்து இதை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து யார் அப்பாயின்ட் பண்ணுவாங்கன்னா ரிட்டைனிங் ஆஃபீஸர்னு ஒரு ஆஃபீஸர் அப்பாயின்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஐஏஎஸ் ரேங்க்ல உள்ளவங்க இருப்பாங்க. ஸோ தேங்க்யூ.